வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் சாப்டர் 11 எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்க அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி. அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி. நீங்கள் என்ன தான் செலக்ட் ஆகி வந்தால் கூட ஹையர் அத்தாரிட்டி உங்களை அப்ரூவ் பண்ணணும். ஹையர் அத்தாரிட்டி உங்களை அப்ரூவ் பண்ணணும். இவர் வந்து ஓகே அப்படின்னு உங்களை அப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படி அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்குது. இல்லை யார் உங்களை அப்ரூவ் பண்ணலான்னாக்க சேர்மன் சொல்லுவோம்ல, அந்த ஆர்கனைசேஷனோட சேர்மனாக இருக்கலாம், ஹெச்ஆர் டைரக்டர் இருக்கலாம், சிஇஓவாக இருக்கலாம். சிஇஓனாக்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு பேர். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு பேர். ஸோ அந்த சிஇஓ இருக்கலாம். இவங்க தான் உங்களை வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் டைரக்டர்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டைரக்டர்னு அர்த்தம். ஹெச்ஆர் டைரக்டர்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டைரக்டர்னு அர்த்தம். என்ன பாருங்கள், அப்ரூவ்டு பை ஹையர் அத்தாரிட்டி. நீங்கள் என்ன தான் எல்லாத்துலையும் செலக்ட் பண்ணி வந்தால் கூட, இன்டர்வியூலாம் முடிச்சு வந்தால் கூட, ஃபிசிக்கலி ஃபிட்டெல்லாம் ஆகி வந்தால் கூட அந்த ஹையர் அத்தாரிட்டி உங்களை அப்ரூவ் பண்ணணும். அதை பார்க்கலாம் வாங்க. Selection committee sends a list of candidates selected with some candidate kept in waiting list for approval by higher authority like chairman, HR director, CEO and the like. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு செலக்ட் பண்ண கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை இந்த ஹையர் அத்தாரிட்டி கொடுப்பாங்க. செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணணும், அந்த செலக்ட் பண்ணோடைய என்னென்ன கேண்டிடேட்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கேண்டிடேட் நேம் லிஸ்ட்டை வந்துட்டு யார் கொடுப்பாங்கன்னா ஹையர் அத்தாரிட்டிக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. சம் பர்சன் என்ன பண்ணுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஒருவேளை வந்து நம்ம செலக்ட் பண்ண பர்சன் வந்து அப்பாயிண்ட் ஆகலை, அவர் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னாக்க இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள ஒரு பர்சனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்க சேர்மன் அப்ரூவ் பண்ணலாம், அல்லது ஹெச்ஆர் டைரக்டர்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டைரக்டர் அப்ரூவ் பண்ணலாம், அல்லது சிஇஓ அப்படின்னாக்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஏதாவது அப்ரூவ் பண்ணி இதை ஓகே பண்ணலாம். இல்லை அவங்க சில பேர் ரிஜெக்ட் பண்ணால் கூட பண்ணலாம், அது நம்ம மாற்றம் கிடையாது. அடுத்து பாருங்கள், ஒன்ஸ் தி லிஸ்ட் இஸ் அப்ரூவ்டு தி செலக்டட் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் ஃபைனல் இன்டர்வியூ. ஒரு தடவை வந்து அந்த லிஸ்டட் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அந்த கேண்டிடேட்டை ஃபைனல் இன்டர்வியூக்கு கூப்பிடலான்னு சொல்லியிருக்குது. அந்த கேண்டிடேட்டை ஃபைனல் இன்டர்வியூக்கு கூப்பிடலான்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, இதான் சொல்லியிருக்குதுல, இதுதான் அப்ரூவ்டு பை ஹையர் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இவ்வளோ இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ஃபைனல் செலெக்ஷன் ஒன்று இருக்கும். என்ன ஃபைனல் செலெக்ஷனாக யார் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டோ அவங்கள மட்டும் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஃபைனல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தி சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் ஹூ பாஸ்ட் த்ரூ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி கால்டு ஃபார் ஃபைனல் இன்டர்வியூ. அதாவது இந்த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் என்னன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் கடந்து வந்துட்டாங்க. பல இன்டர்வியூ, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ரெஃபரன்ஸ் செக்கு எல்லாத்தையும் முடிச்சு வந்துட்டாங்க. ஹையர் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக எங்கே வந்திருக்காங்கனாக்கா ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அதாவது ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்குது. பலவிதமான ஸ்டெப்பை முடித்த பிறகு தான் அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்குது. தீஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரீஃபைட் அபவுட் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னாக்க ப்ரீஃபாக என்ன சொல்லுவாங்கனாக்க நம்ம ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியணும். எத்தனை மணிக்கு ஒர்க்கு, என்னென்ன ஒர்க்கு நீங்கள் பார்க்கணும், ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகும், எத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போகணும், எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் நம்ம ஆர்கனைசேஷன் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அடுத்து ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஆர்கனைசேஷன் ஒரு கல்ச்சர் இருக்கும். நம்ம ஆர்கனைசேஷன் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் ஒர்க்கு வரும்போது இப்படி தான் நீங்கள் வரணும் அப்படின்னு டீட்டெயில் ஃபுல்லாக அவங்க சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப், ட்ரெஸ் கோடு எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டிங் ரிலேஷன் நீங்கள் யாரோட நீங்கள் கனெக்டில் வச்சுக்கணும். அது மட்டும் ட்ரெஸ் கோடு, உங்களோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர் வந்துட்டு, அது எம்ப்ளாயர்னா ஓனர் உங்கள்கிட்ட என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், உங்கள்கிட்ட அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஃபெசிலிட்டேட்ஸ் அவைலபிள் ஃபார் கேரியர் க்ரோத் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேரியர் க்ரோத் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன் ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகிறீங்க, உங்கள் கேரியரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக அவங்க சொல்லுவாங்க. யாருனாக்க செலக்டாக சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் இல்லை, அதாவது அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல்லாகவே இந்த அதாவது ஃபைனல் செலெக்ஷனில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்குது.
அடுத்து பாருங்கள், at the end of the final interview even the candidate under selection is allowed freedom to seek clarification or make his own demands if any. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்டுக்கு எதுவும் டிமாண்ட்ஸ் இருந்துச்சுனாக்க அவங்க வந்து சுதந்திரமாக கேட்குறதுக்கு அப்போ அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதுவும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா எங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களை வந்து அப்பாயின் பண்ண போகிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட எதுவும் கொஸ்டின் கேட்குறனா கேட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கேண்டிடேட் வந்து விருப்பப்பட்டாக்க அவங்க கிளாரிஃபிகேஷனுக்காக சில கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுக்கலாம். சிலது அவங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கலாம் சில விஷயங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், கிளாரிஃபிகேஷனாக சம் கொஸ்டின்ஸை அவங்க கேட்டுக்கலாம். எத்தனை மணிக்கு ஒர்க் டைம் எத்தனை மணிக்கு எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும்னு கேட்கலாம், ஓடி உண்டான்னு கேட்கலாம், எங்களுக்கு அது ஓட்டினா ஓவர் டைம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கலாம், இன்க்ரிமெண்ட் உண்டான்னு கேட்கலாம். இப்படி பல கொஸ்டின் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸை வந்து அந்த கேண்டிடேட் வந்துட்டு யார்கிட்ட கேட்கலாம், அந்த செலக்ட் பண்ணுறவங்கள்ட்ட செலக்டர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் சொல்லியிருக்குதுல. அடுத்த பாருங்கள், கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்கு நம்ம பாருங்களேன், எம்ப்ளாய்மெண்ட்னாக்க அதாவது கான்ட்ராக்ட் போடுவாங்க. நீங்கள் வந்து இத்தனை வருஷத்துக்கு எங்கள் மேலே ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன ஜாப் டீட்டெயிலாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு எங்கள் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதை கொடுப்பாங்க. இதான் கான்ட்ராக்டாக எவ்வளோ சேலரி இந்த டீட்டெயில் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், ஆஃப்டர் தி ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி சைன்டு போத் பை தி ஆர்கனைசேஷன் அண்ட் தி கேண்டிடேட். அது ஆர்கனைசேஷன் கேண்டிடேட்னு சில டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னா ஒர்க் டீட்டெயில் பற்றி தான். நீங்கள் இது கண்டிப்பாக 2 இயர்ஸ் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் இருக்கலாம் சம்டைம். இல்லை உங்களோட சேலரி இவ்வளோ இருக்கணும், உங்களோட ஜாப் இதான், டியூட்டி தான், ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படி டீட்டெயில் ஃபுல்லாக அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ பாருங்கள், hence there is a need for preparing a contract of employment. ஸோ என்ன தேவைக்காக இந்த கான்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணப்படுதுனாக்க தி ஃபாலோயிங் பேசிக் இன்ஃபர்மேஷன் விச் நீட் டு பி இன்க்ளூடட் in a written contract of employment varies according to the level of the job. அதாவது ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய ஜாப் பற்றிய டீட்டெயில் ஃபுல்லாகவே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல. ஜென்ரலி இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் லைக் அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பாருங்கள். ஜாப் டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஜாப் டைட்டில் இருக்கும், அவங்களோட ஜாப் என்ன ஒர்க்காக அவங்க வந்து அப்பாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதை வந்து இது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கேல் ஆஃப் பே அலவன்சஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் இதை பற்றி இருக்கும். ஸ்கேல் ஆஃப் பேனாக்க அவங்களோட பேசிக் பே எவ்வளவு, அலவன்ஸஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கும். அது பண்ணால் இன்க்ரிமெண்ட்ஸு எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவையா, இல்லை 6 மந்த் ஒன்ஸா, இல்லை இயர்லி ஒன்ஸாக இருக்குது இன்க்ரிமெண்ட் அந்த டீட்டெயில் அதில் இருக்கும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணணும் அவர், மார்னிங் 9 to 5 இல்லை 10 to 6 அப்படின்னு டீட்டெயில் ஃபுல்லாக அதில் இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், டேட் வென் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அண்டு பேசிஸ் ஃபார் கால்குலேட்டிங் சர்வீஸ். அதாவது என்ன டேட்டில் அவர் ஒர்க் ஆரம்பிக்கிறாரு, எப்பொழுது ஆரம்பிக்கிறாரு கண்டினியூவாக. ஸோ அவருக்கு அவங்களோட ஒர்க் சர்வீஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க இந்த டீட்டெயில் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து 6 பாயிண்ட் பாருங்கள், ஒர்க் ரூல்ஸ், ஒர்க்கு பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. கிரீவன்ஸ் ப்ரொசீஜர்னாக்க அவருக்கு எதுவும் இழப்பீடு ஏற்படுத்தினாக்கா அதை வந்து எப்படி தீர்த்துக்கிறது, எதுவும் ப்ராப்ளம் ஏற்படுத்தினாக்க அதை எப்படி சால்வ் பண்ணிக்கிறது. கிரீவன்ஸ்னால் தீர்வு காணுதல் தான், அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து 8th பண்ண பாருங்க, டிசிப்ளினரி ப்ரொசீஜர், எப்படி டிசிப்ளினாக நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ரைட்ஸ் எக்ஸட்ரா, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் அந்த ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாகவே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. இந்த டீட்டெயிலாம் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னாக்க கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் வந்து இது ஃபுல்லாகவே இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. இவ்வளோ தான், இதை பார்த்துங்க. இதோட இது முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.